வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து வேறு யாருக்கிட்டேயோ போட்டிருக்காங்க. நான் அவங்க வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ண இமேஜ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ப்ளவுஸ் வந்து இப்போ நான் கம்ப்ளீட் பண்ண ப்ளவுஸு ஃபுல்லாக இது வந்து அவங்க போட்டிருக்காங்க. பட் அவங்க போட்ட ஸ்டிச்சஸ் எல்லாமே இதில் லூஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், பீட்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, டேர்ன் ஆகுது. இந்த பீட்ஸ் எல்லாமே லோடு எல்லாமே வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக பண்ணியிருக்காங்க. நான் என்னால் முடிஞ்ச வரையும் இந்த ப்ளவுஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து ஹெவியாக பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 4000 வந்து கஸ்டமர்கிட்ட வாங்கியிருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த ப்ளவுஸை வந்து என்னால் முடிஞ்ச வரையும் ஓரளவுக்கு நான் டெக்கரேஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி நான் வந்து கஸ்டமருக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து நிறைய பேர் கற்றுக்கிட்டு என்னவோ எப்படி சொல்கிறதுனா, நானும் கற்றுக்கிட்டேன், நானும் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரை வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ளீஸ், நம்மள மாதிரி தான் அவங்களுமே இந்த மாதிரி வந்து கற்றுக்கிட்டு போடுறவங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸை வந்து ட்ரைனிங் எடுங்க. ட்ரைனிங் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களுக்கு போட்டு கொடுக்க பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பீட்ஸ் எல்லாமே தெரியுதா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து 2mm பீட்ஸ்லாம் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. சில இடங்கள்லாம் தப்பாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டுறது பாருங்கள், க்ளூ வந்து எப்படி வந்து ஷேடாகி தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து கஸ்டமர் ப்ளவுஸை இது பண்ணியிருக்காங்க. இதுக்கணிக்கும் இந்த ப்ளவுஸ் வந்து மேரேஜ் ப்ளவுஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், பீட்ஸ் எல்லாமே எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ளீஸ் கற்றுக்கிட்டு போடுறவங்க நல்லா நீட்டாக போடுங்க, நீட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த இடம் ஃபுல்லாகவே எம்டியாக கொடுத்துருந்தாங்க. இந்த இப்போ வந்து நான் காமிக்கிற இமேஜ் சைடில் பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த ஸ்டோன் செயின் இந்த இது ஃபுல்லாகவே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக என்னால் முடிஞ்சது வெறும் ஸ்டோன்ஸ் மட்டும்தான் ஒட்ட முடியும், மற்றது எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஆக்சுவலி இங்கே வந்து அவங்க என்ன ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்காங்களோ இதையே தான் நான் வந்து இங்கே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் கஸ்டமர்கிட்ட சொன்னேன். சரியா, ஓகே, அவங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி வந்த இமேஜையும் இப்போ நீங்கள் பார்க்குறதையும் வச்சு பாருங்கள், கஸ்டமர் வந்து எந்த அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எல்லோரும் இந்த மிஸ்டேக் இல்லாமல் கற்றுக்கோங்க. இந்த பாருங்கள், கிராஸ் லோடிங் எல்லாமே அப்படி தான் இருக்குது. சரிங்களா? நான் வந்து கிளாஸஸ் போடுறேன். ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு பண்ணுறவங்க தாராளமாக கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். மிஸ்டேக் இல்லாமல் பண்ணி ஒரு கஸ்டமர் வந்து ஹாப்பி ஆகிற அளவுக்கு தான் நீங்கள் ப்ளவுஸை வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, பாய்.